பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ பார்க்கலாம். என்னன்னா, கர்த்தருக்காக பிரகாசிக்க நீங்க விரும்புனீங்க அப்படின்னா ஒரு 3 ஆவிக்குரிய யுத்தத்தை கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். அது என்னென்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம அனுதினமும் ஆவிக்குரிய யுத்தங்கள்ல தான் நம்ம இருக்கிறோம். நம்ம அந்த யுத்த காலத்துல தான் காலத்துல தான் இருக்கோம். இதுக்கு யாருமே தப்பவே முடியாது. மேபி நீங்க வந்து அந்த உண்மையை அக்செப்ட் பண்ணிக்காம வேணா இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான். நான் வந்து அப்படிலாம் இல்லைங்க, இயேசு கிறிஸ்து எனக்காக ஏற்கனவே யுத்தம் பண்ணிட்டாருங்க, ஏசப்பா எனக்காக சிலுவையில அரைஞ்சிட்டார், நான் சும்மா தான் இருக்க போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அங்க மும்முரமா யுத்தம் நடந்துட்டு இருக்கு, நீங்க நடுவுல உட்காந்து அடி வாங்கிட்டு இருக்கீங்கன்னு வந்து அர்த்தம். அது உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா உண்மை ரியாலிட்டியை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். இப்போ நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3மே ஒரு ஆவிக்குரிய யுத்தம் தான். இதை பார்க்க வேணா வந்து சும்மா இருக்கே, மாம்சத்தின் நிச்சை, கண்களின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது ஒன்றுமே ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய சத்துருடைய போராட்டம். இந்த 3மே ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம ஆண்டவருக்காக நம்ம பிரகாசிக்கவே முடியும். இந்த 3லையுமே ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அந்த இச்சை அப்படின்றது வந்து ரொம்ப அடங்கி இருக்கு. அதாவது நம்ம மாம்சம், அந்த மாம்சத்தை நம்ம என்னைக்கு கண்ட்ரோல் கொண்டு வரோமோ அன்னைக்கு தான் நம்ம வந்து பிரகாசிக்கவே முடியும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்தை மட்டும் ஜெயிச்சிருப்பாங்க. அதுதான் இன்னைக்கு பெரிய நம்ம விஷயம். இப்போ பரவாயில்ல, நம்ம என்னதான் நம்ம ஒரு விஷயம் மட்டும் ஜெயிச்சுன்னா பரவாயில்ல, இந்த 2026ல நம்ம மற்ற 2 விஷயத்தையும் ஜெயிக்க போறோம். ஜெயிச்சா மட்டும்தான் இன்னும் நம்ம முழுமையான ஒரு ஆசீர்வாதம், முழுமையாக இன்னும் அதிகமா அநேகருக்கு பிரகாசிக்கவும் முடியும். அநேகர் வந்து கேட்பீங்க, சிஸ்டர் எனக்கு வந்து எப்பயுமே டெஸ்ட் எழுதுற மாதிரி வந்து சொப்பனம் வருது, ஆனா அந்த டெஸ்ட்ல நான் வந்து ஃபெயில் ஆகுறேன், இல்லைன்னா அந்த டெஸ்ட்ல வந்து அந்த அளவுக்கு நான் மார்க் வாங்கல. ஒரு சில பேர் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்காங்க, இன்ட்ரெஸ்டே தோண மாட்டேங்குது. இதெல்லாம் என்னன்னா இந்த சப்ஜெக்ட் தான். இந்த 3மே ஆண்டவர் டெஸ்ட் வைக்கிறான்னு வைங்களேன். நீங்க மேபி ஜீவனத்தின் பெருமை இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு பெருமை அப்படிலாம், நான் ரொம்ப சிம்பிளான ஆள் தான், நான் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பெருமை இல்லை, நீங்க அதில் பாஸ். கண்களின் நிச்சயில பாஸ் ஆகிட்டீங்களா, மாம்சத்தின் நிச்சயில பாஸ் ஆகிட்டீங்களா, அது ரொம்ப முக்கியம். ஒரு சில பேருக்கு மாம்சத்தின் நிச்சயம் பெருசா இருக்காது, ஆனா கண்களின் நிச்சயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை வந்து கொடுக்கும். அவங்க பாக்குற எல்லாத்தையுமே வந்து இச்சிப்பாங்க. அது பொருளா இருக்கட்டும், மனுஷங்களா இருக்கட்டும், அடுத்தவங்களுடைய ஆசீர்வாதங்களா இருக்கட்டும். ஆனா இது 3ல எதுவுமே எனக்கு இல்லைன்னு மட்டும் சொல்ல. ஒருவேளை நீங்க இதை ஓவர் கம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா இதை கண்டுபிடிக்காம என்கிட்ட எல்லாம் அப்படி எதுவுமே இல்லைன்னு தயவு செய்து சொல்லிடாதீங்க. எப்பயுமே நீங்க வந்து ஓவர் கம் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு காலத்துல நான் இதுல கஷ்டப்பட்டேன், ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, இல்ல இது வந்து ஒரு கண்களின் இச்சை, நீ வந்து அந்த கண்கள் இச்சையோட போராடிட்டு இருக்க, நீ இதை விட்டுரு அப்படின்னு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் அதை மேற்கொண்டு வந்தேன்றது ஓகே. ஜீவனத்து பெருமை அப்படிதான். ஒரு சில பேருக்குலாம் வந்து பரம்பரையா அந்த பெருமை வந்துடும். அது வந்து அவங்களுக்கு அந்த பெருமைன்றது ஒரு பாவனை தெரியாது. ஆனா ஆண்டவர் ஒரு காலத்துல உணர்த்துவாரு, இல்ல நீ வந்து இப்படி நடந்து கொண்டது ஒரு பெருமை, அது வந்து ஜீவனத்தின் பெருமை, அதை நீ விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் அவங்கள தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பாங்க. அது ஓகே. ஆனா வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு நான் இந்த இதுல எதுவுமே இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம். ஏன்னா வசனம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களே விடுதலையாகும். இன்னைக்கு அநேகர் வந்து எனக்கு விடுதலை வேணும்னு தான் விரும்புறாங்களே தவிர அந்த சத்தியத்தை அறிந்து கூட விரும்பப்பட மாட்டேங்கிறாங்க. சத்தியத்தை அறியறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். விடுதலைக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எங்க ஆரம்பிக்கணும், சத்தியத்தை அறிந்து கொள்வதில் தான் இருக்கு. இப்ப ஆண்டவர் வந்து இந்த 3 காரியத்தையுமே ஜெயிச்சார். அது அட் அ டைம்ல ஜெயிச்சாரு. அது வந்து நம்ம வந்து நல்லா டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்க போறோம். எல்லாருக்குமே இந்த ஒரு சம்பவம் தெரியும். மத்தேயு 4:00 ஆண்டவர் வந்து அந்த 40 நாள் உபவாசம் இருந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஆவியானவராலே சோதிக்கப்படும்படி சோதனைக்காரன் இந்த இடத்துல வரார். அவன் வந்ததுக்கப்புறம் அவன் வந்து ஆண்டவர் வந்து 3 முறை, நம்ம எல்லாருமே இந்த கோணத்தில் தான் பார்த்துருப்போம். ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்துட்ட வந்து பிசாசு 3 முறை சொன்னான், 3 முறை ஆண்டவர் வந்து வசனத்தினால ஜெயிச்சார். ஓகே, அது கரெக்டு தான். ஆனால் அதை நம்ம இப்போ வந்து கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமையில நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம ஜெயிச்சார் அப்படின்னு. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஏசப்பா வந்து பசியோட வராரு. ஒரு விஷயத்தை குறித்து பசி நமக்கு வருதுன்னு வைங்களேன், ஃபிசிக்கலான ஒரு நான் இதை அடையணும், எனக்கு இது எப்படியாவது வேணும்னு நம்ம தோணுது பார்த்தீங்களா, நம்ம இருப்போம். அதுவே ஒரு பசி தான். அப்ப சோதனைக்காரன் வந்து கரெக்டா வரான். அதான் வந்து இப்ப என்ன சொல்றான் பாருங்க, அதான் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஓகே, இவர் 40 நாள் இருக்காரு, அவருக்கு பசி உண்டாயிருச்சு, அவருக்கு பசியில தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டே இது வைக்கிறான். என்னன்னா
3ஆம் வசனத்திற்கு அப்போ சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னான். மாம்சத்தின் இச்சை அந்த இடத்துல இது பண்றோம். ஆமா, மாம்சத்தின் இச்சையை டெஸ்ட் பண்றான். இவருக்கு இந்த மாம்சத்துல இச்சை செயல்படுதா இல்லையா அப்படின்ற மாதிரி. இப்ப நமக்கு ஒரு சில நேரம் வந்து நான் எப்படியாவது பணக்காரன் ஆயிடணும் அப்படின்ற ஒரு பசி உங்களுக்கு, இது ஒரு வகையான ஒரு பசி தான். பசி வருதுன்னு வைங்க, அப்ப நீங்க வந்து சொல்லணும், நான் வந்து குறுக்கு வழியில பணம் சம்பாரிச்சு நான் வந்து அப்படி இது பண்ணணும்னு இல்லை, எனக்கு வர்ற கொஞ்சமான இதுலயே நான் வந்து நல்லபடியா நான் இருந்துக்கிறேன். ஆண்டவர் வந்து எனக்கு கொஞ்சத்துல உண்மையாதான் அநேகத்துல அதிபதியா வைப்பேன் ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஷார்ட்கட்ல விழுந்து ஆண்டவருடைய ராஜ்யத்திலேருந்து வெளியே போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. மாம்சத்தின் இச்சை தான் வந்து மாம்சத்தின் இச்சை. அவங்க செய்கிறாங்கல்ல அதே மாதிரி நீயும் வந்து செய். அவங்க வந்து உழைச்சி செய்வாங்க, அவங்க லீகலாக வந்து போவாங்க. நீங்கள் வந்து ஷார்ட்கட்டில் போயிட்டு அவங்களுக்கு அதே மாதிரி ஆசீர்வாதம் எனக்கும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் வந்து இந்த மாம்சத்தின் இச்சை. மேபி அந்த பவர் வேணா உங்களுக்கு இருக்கலாம். அதனால தான் பிசாசு சொல்கிறான், நீங்கள் வந்து இந்த கல்லெல்லாம் அப்பங்களா மாறுன்னு சொன்னீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் மாறப்போகுது. அந்த அப்பத்தை சாப்பிடலாம், பவர் ஆஃப் சாய்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாமே நமக்குலாம். அன்றைக்கி உண்மையாலுமே ஆண்டவருக்காக மாற்ற முடியும். ஆனால் நமக்கு வந்து இன்றைக்கி அப்படி மேஜிக்கான இல்லை, அந்த அளவுக்கு பவர் இல்லாட்டினாலும் அதை நம்ம செய்யலாமா வேண்டாமாங்கிற சூஸ் பண்ணுற சாய்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து ஓகே இது ஜெயிச்சிட்டார் அப்படின்னோடனே சரி நான் அடுத்ததுக்கு நான் வாரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து கேட்குறான். அப்பொழுது நான் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். இந்த இடத்துல பிசாசு வந்து கூட்டு போறான். நீங்க இப்ப குதிங்க, உங்க தூதர்கள்லாம் ஆல்ரெடி வசனம் இருக்கு, நீங்க வசனத்துல தானே என்ன இது பண்றீங்க, வசனம் இருக்குல்ல, தேவ தூதர்கள் வந்து அப்படியே தாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏந்தி கொண்டு போவாங்கன்ட்டு இப்போ நீங்கள் குதிங்க அப்படின்னா இதை வந்து ஒரு சில நேரம் நம்மளாம் சொன்னோம்னா ட்ரிகர் பண்ணி விடுவாங்க. ஒரு சில பேர்லாம் நம்ம ட்ரிகர் பண்ணி விட்டோன்னா நிறையா உனக்கு என்ன தெரியும், நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க, நம்ம செஞ்சு காமிப்போம் பார்த்தீங்களா. அதுதான் வந்து ஜீவனத்தின் பெருமை. நீ என்ன இதை சொல்கிற, எனக்கெலாம் இது தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம செஞ்சுக்கலாம், இதுதான் ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அப்படி செய்யலை. அவர் அடுத்து வந்து ரிப்ளை சொல்லியிருக்காரு அதுபடி, அதற்கு இயேசு உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். ஸோ நம்ம இப்படி தான் வந்து நம்ம வந்து அந்த ஜீவனத்தின் பெருமையை நிறைய பேர் ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையே வந்தாலும் ஒரு சில நேரம் பார்த்தோன்னா ஓகே நம்ம ஒரு சில பேர் வந்து சொல்கிறது ரொம்ப நைஸாகவும் இருக்கும், நீ இதை பண்ணிடலாம்ல, பண்ணால் அவங்களுக்கு நமக்கு தான் ஆல்ரெடி இது இருக்குல்ல, அது இருக்கலாம் சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த ஜீவனத்தின் பெருமை வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்கக்கூடாது, நம்ம அதையும் ஓவர் கம் பண்ணி தான் வரணும். அடுத்து 3ஆவதா பார்த்தோம் அப்படின்னா 3ஆவது ஒரு டெஸ்ட். இப்போ மாம்சத்தின் நிச்சயம் ஆண்டவர் ஜெயிச்சிட்டாரு, ஜீவனத்தின் பெருமையை ஜெயிச்சிட்டாரு. அநேகர் மாற்ற ஒரே இது வந்து இந்த கண்களின் இச்சை தான். ஏன்னா அந்த பார்க்கும்போது ஏவாள் பார்த்தீங்கன்னா இதில் தான் விழுந்து போனாங்க, கண்களின் இச்சை தான். 8ஆம் வசனம் பாருங்க, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்தனாலே பார்க்கறதுல தான் இருக்கு. நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்றான். அதாவது ஆல்ரெடி காமிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் இதுல கூட அப்பா அம்மாலாம் மாத்தல, நீங்க சொன்னீங்கன்னா அது அப்பா அம்மா மாறிட போகுது அப்படின்னு சொல்லணும், அதாவது நீங்க பண்ணீங்கன்னா அது மாறிட போகுது அப்படி. ஆனா இந்த இதுல அவனே காமிச்சிட்டான், அதனுடைய மகிமையும் காமிக்கிறான் பாருங்களேன், அந்த உலகத்தினுடைய சகல ராஜ்யத்தினுடைய மகிமையும் காமிக்கிறான். அப்பதான் நீங்க வந்து முடிவெடுக்கணும். கண்களின் இச்சை இதான் வந்து கண்களின் இச்சை. அப்ப ஆண்டவர் சொல்லிட்டார், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்க என்று எழுதியிருக்கிறது. இப்போ கடந்த வாரத்தில் கூட ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, முன்னாடி வந்து அவங்க வீட்டில் வந்து யாருமே ஒர்க்குக்கு அப்படிலாம் என்கரேஜே பண்ண மாட்டாங்களாம். ஆனால் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நல்ல சரி ஜாபுக்கு போ அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி அவங்களுக்கு சண்டேவும் வந்து டியூட்டி இருந்துச்சான். அதே மாதிரி அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்டோம்னா என்ன சொல்கிறாரா, நான் வந்து உன்னை சம்பளம் கூட நான் அதிகமாக தரேன், நீ என்ன அமௌண்ட்டு நீ சொல்கிறையோ அந்த அமௌண்ட் நான் உனக்கு சேலரி தரேன், சண்டே வரக்கா மட்டுமே அப்படின்னு வந்து சொல்கிறாராம். ஏன்னா வேலையை மட்டும் விட்டுறாது அப்படின்னு. அப்போ பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த ட்விஸ்ட்டு, இதுதான் நமக்கு வைக்கிற அந்த டெஸ்ட்டு. கண்களின் நிச்சயம் நமக்கு பார்க்கும்போது இப்போ வந்து முன்னாடி வேலைக்கே போவேணான்னு சொல்கிற குடும்பத்தினர் இப்போ ஆதரிக்கிறாங்க, வேலைக்கு கண்டிப்பாக போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பிள்ளையில நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து மாமியார் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. அங்கே வேலை பார்க்குற டாக்டரும் நீ என்ன கேட்குறியோ நீ சொல்கிற பணத்தை உனக்கு சரியாக நான் தரேன், ஆனால்
சண்டே மட்டும் இதுக்கு வந்து சண்டே வேலைக்கு மட்டும் வந்துரு. வேலைக்கு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. இது சண்டேக்காக நீ வந்து விட்டுறாத, இந்த வேலையை விட்டுறாத அப்படின்னு வந்து சொல்றாரு. இதுதான் வந்து அந்த கண்களின் இச்சை. நம்ம பார்க்கும்போது பணம் வந்து கட்டுக்கிட்டா இருக்கு. இப்ப ஃபேமிலில முன்னாடி விட ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கிடைக்குது. நம்மளையும் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஒரு மதிப்பு வந்து கிடைக்குது. பணம் வந்து முக்கியமா பணம் வந்து நம்ம கைகள்ல நெறைய இருக்கு. அத தான் வந்து பிசாசு வந்து காமிப்பான். காமிச்சு, "பாரு இந்த பாரு மகிமைய பாரு. உன் வீட்டுக்குள்ள உனக்கு பாரு எவ்ளோ ரெஸ்பெக்ட் வந்து கிடைக்குது. உனக்கு பாரு நீ தெருவுல நடந்து போகும்போது பாரு உன் 4 பேர் கடன் உன்னைய எவ்ளோ பிரச்சனையெல்லாம் ரெஸ்பெக்ட்." இந்த ஒரு வருஷத்துல நீ சம்பாரிச்சனா, இந்த ஒத்த நாள்ல நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல உன் கடன் பிரச்சனையெல்லாம் மாறிடும். நீ பெரிய லெவலுக்கு போயிரலாம். இப்படிதான் காண்பிப்பான். அப்படின்னா என்ன? இதுக்கு ஓகே நீங்க சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த கையில வாங்க அந்த பணத்த தான் நீங்க ஆராதனை ம். பண்றீங்கன்னு அர்த்தம். அந்த தொழில தான் நீங்க ஆராதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு. இந்த 10ஆம் வசனம் சொன்னாரு. "அப்பாலே போ அப்ப சாத்தானே, சாத்தானே, உன் தேவனாய தேவனாய கர்த்தரை கர்த்தரை பணிந்து பணிந்து கொண்டு, கொண்டு. அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக." ஏன்னா, அந்த சிஸ்டர் ஏற்கனவே ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தவங்க. இப்ப ரொம்ப பிரச்சனையில கட்டுக்குள்ள இருக்கவங்கள நான் சொல்ல வரல. ரகசிய கிறிஸ்தவங்களா இருக்கவங்க, நான் வீட்ல என்னால இப்போதைக்கு என் சூழ்நிலை அத அத பத்தி நான் சொல்லல. இவங்க ம். ஆல்ரெடி ம். சபைக்கு போயிட்டு இருந்தவங்க, பிள்ளைகளையும் கூட்டிட்டு போயிட்டு இருந்தவங்க. ஆனா, இந்த இந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இவங்களாலயும் போ முடியல. இவங்க பிள்ளைகளையும் இவங்க கூட்டிட்டு போ முடியல. ஏற்கனவே கணவர் வந்து அந்த அளவு வரமாட்டாராம். ஆனா வந்து இவங்க மட்டும் தான் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப பிசாசு வந்து உங்களுக்கு கொண்டு வந்த டெஸ்ட் வந்து இந்த டெஸ்ட் தான். கண்களின் இச்சை. கண்களின் இச்சை. So, இப்ப ரொம்ப நீங்க ஜாக்கிரதையா நடக்கணும். இணங்கிட்டீங்க அப்டின்னா, அந்த பணத்த நீங்க வொர்ஷிப் பண்றீங்கன்னு அர்த்தம். ம். நீங்க வந்து இதெல்லாம் ஏசப்பாக்கு வந்த டெஸ்ட். இதுலலாம் எதுவுமே எனக்கு வரல அப்டின்னு வந்து நெறைய பேர் நெனச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இது எல்லாமே நம்ம லைஃப்ல வந்துட்டு தான் இருக்கு. நமக்கு அது வந்து கரெக்ட்டா அனலைஸ் பண்ண தெரியலன்னு அர்த்தம். ம். இல்லன்னா அந்த டாக்டர வொர்ஷிப் பண்றீங்க. அவர் சொல்ற வார்த்தைய வொர்ஷிப் பண்றீங்க. முக்கியமா அந்த பணத்த தான் வொர்ஷிப் பண்றீங்க. ஏன்னா அவரு வந்து சொல்றாராம். சொல்றேன். எந்த எந்த ஒரு எந்த இதுல டாக்டருங்க சொல்லுவாங்க அப்படி சொல்லுங்க. சொல்லுவாங்க. ஆனா வந்து சண்டே ஆராதனைக்கு போக்கூடாதுன்றது பிசாசுடைய எண்ணம். அந்த ஒரே எந்த காரணத்துக்காக அளவுக்கு பிசாசு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள எந்த அளவுக்கு பேச வைக்குதுன்னு பாருங்க. மயக்கி பேச வைக்குதுன்னு பாருங்க. நம்ம ஒரு சில பேர்லாம் நம்ம வந்து 2 பக்கத்துல இந்த பக்கம், அந்த பக்கம் கால் வைக்கிறவங்களா இருந்தா டக்குனு இந்த பக்கம் மாறிருவோம். ம். சரி ஓகே. நமக்கு ம். இதான் நல்ல சான்ஸ். நம்ம அடுத்து ப்ரமோஷனுக்கு நம்ம போய் ஆகணும். எல்லாரும் ஒரு லெவல் சேலரி வாங்குனா, நம்ம சண்டே வரத சாக்கு காமிச்சு, நம்ம இன்னும் ஒரு நல்ல ஒரு சேலரி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இது. அதே மாரி நெறைய பேருக்கு நல்லா ஆராதனைக்கு வந்துட்டுருப்பாங்க. சண்டே இந்த ஒரு நாள் மட்டும் இது பண்ணா டபுள். அதாவது மத்த நாள்ல போனீங்க ஒரு ரூ. 500 சம்பாதிக்கிறீங்கன்னு வைங்களேன். ஞாயித்துக்கிழமை காலையில போய் வேலை பார்க்குறவங்களுக்கு ரூ. 1000 சம்பளம். இதெல்லாம் வந்து பிசாசு உங்களுக்கு காமிக்கிற டெஸ்ட்டு. இந்த ராஜ்யத்தையும், ராஜ்யத்தின் மகிமையும் காமிக்கிறது. அந்த ஆராதனைக்கு மட்டும் போயிறாத. நான் உனக்கு என்ன வேணாலும் செய்றேன். அப்படின்ற வந்து இது பிசாசுடைய சூழ்ச்சின்னு மிகப்பெரிய சூழ்ச்சி இந்த கண்களின் இச்சை. ஸோ நம்ம இந்த 3 விஷயத்துலயுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து, நம்ம ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அத மேற்கொள்ளி, மேற்கொள்ளி, மேற்கொள்ளி ஜெயிச்சு நம்ம வரும்போது தான், ஒரு சிலது வந்து ஒரு சில முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி இதில வந்து 2 கேட்டகரி கூட நமக்கு வந்து இல்லாம இருக்கலாம். இயற்கையாவே இருக்கலாம். ஆனா, ம். ஏதோ 1ல தடுமாறலாம். இல்லாட்டா 2ல தடுமாறலாம். இல்லாட்டினா 3ல கூட ஒரு வேளை தடமாற்றமா இருக்குன்னு கூட நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆனாலும், இனி ஒரு நாட்கள்ல இயேசு கிறிஸ்து வந்து எப்படி ஓவர் கம் பண்ணாரோ, நீங்க அதுக்கப்புறம் தான் அவருடைய ஊழியம் ஸ்டார்ட் ம். ஆச்சு. நம்ம அப்பதான் பிரகாசிக்க முடிஞ்சுச்சு. அப்பதான் இருளில் இருக்க ஜனங்கள் ம். வந்து பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த பிரகாசம் உள்ள வெளிச்சத்தை வந்து பார்க்கவே முடியும். நம்ம மேல இருக்க அந்த பிரகாசம் உள்ள வெளிச்சத்தை வந்து பார்க்க முடியும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த 17ஆம் வசனத்துல இருக்கு. அது முதல் இயேசு மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ம். அவருடைய அந்த பிரகாசம், அவருடைய ஊழியத்தின் ஆரம்பமே இந்த 3 ஆவிக்குரிய இது ஒண்ணுமே ஒவ்வொரு யுத்தம். ம். இது ஒரு 5 மினிட்ஸ்ல நடந்த ஒரு காரியம் சொல்ல முடியாது. இந்த 3 யுத்தத்த ஜெயிக்கணுன்றது தான் அந்த 40 நாள் ஆக்சுவலி அவர் வனாந்தர பாதையா போயிட்டு வந்தார். நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, "என் சிஸ்டர் என் வாழ்க்கை வந்து வனாந்தரமா இருக்கு. எப்பதான் எனக்கு ஒரு முடிவு வரும்? எப்பதான் முடிவு வரும்னா, இந்த 3 நீங்க ஜெயிக்கும்போதே ஒரு முடிவு சில வந்துரும்." நேரம் உங்களுக்கு உபவாசம் போட்டதுக்கு அப்புறம் கூட பிரச்சனை வரும். இந்த மாதிரி ம். இந்த மாதிரி வந்து இந்த டெஸ்ட் இருக்கும். இந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆகணும். பாஸ் ஆனா தான் அன்னைக்கு நெறைய பேர் வந்து நான் உபவாசம் போட்டுலாம் நான் பண்ணிட்டேன். எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கிறேன். ஆண்டவர் அடுத்து உங்களுக்கு வச்சிருக்கதான இந்த 3 டெஸ்ட்ல ஏதோ ஒண்ணுல நீங்க பாஸ் ஆயிருக்கீங்களா? இல்ல அதிலேயே நிக்கிறீங்களா? இல்ல அதுல தோத்துட்டீங்களாங்கிறத நின்னு ஆராய்ஞ்சு பாருங்க. நிச்சயமா ஆண்டவர் வந்து நம்மளை பிரகாசிக்கணும். ஆண்டவருக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்கணும். நம்ம எல்லாரும் பிரகாசிக்கணும். கர்த்தருக்குள்ள நம்ம எல்லாரும் பிரகாசிக்கணும்னு தான் அவர் விருப்பப்படுறார். ஸோ நம்ம இந்த காரியத்துல நம்ம அகப்படாம இதையும் நம்ம ஓவர் கம் பண்ணக்கூடிய விஷயம் தான். பண்ண முடியாத ஒரு இதுன்னு இல்ல. ஸோ நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம பண்ணி வரும்போது நிச்சயமா வந்து நம்ம வந்து பிரகாசமாய் மாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க விசுவாசிக்கிறேன். அ மே இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த சத்தியம் தெரியாதவங்க பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.